வணக்கம் அம்மா. ம். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் வார்த்தைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. கேட்க கேட்க இனிமையாகவும் இருக்கிறது. என்னை பற்றிய அறிமுகம் மட்டுமல்ல, பேசிய ஒவ்வொருவரினுடைய அறிமுகமும் உங்களுடைய சொற்களில் கூடுதல் அழகு பெறுகிறது. கற்பகம் அம்மாவினுடைய அறிமுக உரையும் சரி, நன்றி உரையும் சரி, மிக அற்புதமான ஒரு உரை. நிகழ்வினை தொடங்கிய நாள் நேரத்திலிருந்து இப்பொழுது வரை பொறுமை காத்து அழகுற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் ஆஹ் நீண்டதொரு நாட்களுக்கு முன்பு பேசிய நினைவு தொடக்கமே அவ்வளவு அற்புதமாக அவருடைய பேச்சு ஆய்வு தொடர்பான அந்த கருத்துரை ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஆனா அவர் அவ்வளவு அந்த குறுகிய நேரத்துக்குள்ளார அவ்வளவு பாரதியை பற்றிய செய்திகள் சொல்லி என்னை ஆச்சரியப்படுத்திட்டாரு. ஐயோ, இந்த காலத்துக்குள்ளார நம்ம போனோம்னா நம்ம எல்லாம் கடுகு தானே அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்கள் வந்து என்னை அன்னைக்கே பயமுறுத்திட்டாரு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கற்பகம் அம்மா அவங்க பேசிய பேசிய விதம், அணுகுகின்ற விதம், தொடர்ந்து ஆஹ் நம்மை அணுகுகின்ற பொழுதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டுகின்ற விதம், இதெல்லாம் வியப்பை தந்தது. இதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்விற்குள் வந்து இன்று நான் பார்க்கின்ற பொழுதுதான் இதனுடைய ஆழமும் அகலமும் எனக்கு தெளிவுற விளங்குகிறது. என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, இது போன்ற நிகழ்வுகளை நாம் அஹ் தொடர் நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு கூட நினைச்சு பார்க்காம இருந்திருக்கோமே, எவ்வளவு அறிவிலியாக இருந்திருக்கோம் அப்படின்னு என்னையே நான் கேட்டுக்கிற அளவிற்கு இன்றைய தொடக்க உரை, அதாவது ஆஹ் பாரதியினுடைய வம்சாவழியாக வந்திருக்கக்கூடிய கவிஞர் உமா பாரதி அம்மா அவர்களினுடைய உரை இருந்தது. இது தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரு நிகழ்வு, பாரதியினுடைய 100 நாள் நிகழ்வு. இது ஒரு உலக சாதனை நிகழ்வாக இருந்தாலும் கூட பாரதியை பற்றி அறிய நினைக்கும் ஒவ்வொருவருக்குமான ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை வாசிக்க நினைக்க ஆசை இருந்தும் வாசிக்க இயலாதவர்களுக்கு இது ஒரு குறுகிய நேர விழிவான ஒரு கலந்துரையாடல் என்றே கூட சொல்லலாம். கலந்துரையாடல் என்பதை விட கருத்துரை ஏற்பு அப்படின்னு சொல்லலாம். கருத்துக்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே கிடைக்காது. பேராசிரியர்னு அறிமுகப்படுத்தினதுனாலையும் என்னுடைய பயோடேட்டாவெல்லாம் முழுமையா படிச்சுட்டு இவர் பேராசிரியர் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய குறிக்கோளை பற்றி சொன்னார். இன்றைய சமூகத்தை ஒரு படி மாற்றத்துக்கு உள்ளாக்கணும்னு ஆசைப்படுறேன்ற விஷயத்த. உண்மைதான். பாரதி காலத்துல விடுதலை போராட்ட வீரர்கள் தேவைப்பட்டதால அங்கு அன்றைக்கு பல போராளிகள் எழுந்தாங்க, கவிஞர்கள் எழுந்தாங்க. இன்னைக்கு நம் மாணவ சமுதாயத்தை உயர்த்துவதற்கு பல நல்ல ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. அந்த வகையில இன்றைக்கு நிகழ்வை சிறப்புற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்ற கற்பகம் அம்மா அவர்களினுடைய வாயால் என்னை இந்த நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அழைப்பிதழை விடுத்த அந்த அந்த நொடி எனக்குள் ஒரு ஒரு பெரிய தாமரை மலரை பூத்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அழகான ஒரு நிகழ்வும் இது என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். இன்னைக்கு நான் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதல்ல, அதாவது நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதல்லையும் அம்மாவும் கவிஞர் உமாபாரதி அவர்கள் ஆற்றிய உரையினுடைய நீட்சியுமாக என்னுடைய உரை அமைக்க நான் விரும்புறேன். உமாபாரதி அம்மா பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது பாரதியை பற்றி நம்ம புதுசா சொன்னோம் அப்படின்னா அது வியப்புக்குரியதா தான் இருக்கும். நான் என்னெல்லாம் குறிப்பு எடுத்துட்டு வந்தனோ அதையெல்லாம் அம்மா வந்து அழகா வேறு தளத்துல விளக்கிட்டு போயிட்டாங்க. நான் புத்தகத்தின் அடிப்படையில பாரதியை படித்து கொண்டு வந்தேன். அம்மா அவர்கள் வந்து அவர்களுடைய வாரிசு என்ற வம்சாவளி என்ற அடிப்படையில உண்மை நிகழ்வுகளை சான்றாதாரங்களோட சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில அவர் தொட்டு சென்ற சில கருத்துக்களையும் சேர்த்து நான் வந்து வாசித்த அனுபவம், ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்க சான்றாதாரங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில அவர் தொட்ட கருத்துக்கள் நான் தொடுகின்றேன் என்று சொன்னால் அது புத்தகங்களில் ஆய்வுகளாக மேற்கோள்களாக காட்டப்பட்டவை என்பதை இங்க நான் குறிப்பு சொல்லி என்னுடைய உரையை இப்ப நான் உங்களுக்கு வழங்க ஆயத்தமாகிறேன். என்னுடைய தலைப்பு பாரதியின் செயல்திறன். தொன்மொழி தமிழை நன்கு தொட்டக்கை மணக்கும், சொன்னாலும் நாயினிக்கும் சொல்லிய வாய் மணக்கும். அந்த வகையிலே தமிழன்னையையும் இங்கு இருக்கக்கூடிய சான்றோர்களையும் வணங்கி இந்த உரைக்கான கருத்துரையை நான் வழங்க இருக்கிறேன். பாரதி அவருடைய இயற்பெயரா? இல்லை, பட்டப்பெயர். எப்படி வந்தது? அவருடைய இயற்பெயர் தான் என்ன?
சுப்பிரமணியன் அம்மா அப்பா வச்ச பேர். யார் அம்மா அப்பா? சின்னசாமி, லக்குமி அம்மையார். அவங்க 2 பேரும் தான் பையனுக்கு வச்ச பேரு சுப்பிரமணியன். சுப்பிரமணியன்கிற பெயரு வழங்கப்பட்ட காலத்துல அவருக்கு ஒரு நண்பர். யாரு அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. ஆனாலும் கூட உடன் வளர்ந்த ஒரு 3 வயது மூத்த நண்பர் யாருன்னு கேட்டா சோமசுந்தர பாரதி. சோமசுந்தர பாரதி அழகா, அன்பா, சுப்பையான்னு அழைக்கக்கூடிய ஒரு நண்பர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியனும் அழகா, அன்பா அழைக்கக்கூடிய சோமுன்ற நண்பர் சோமசுந்தர பாரதி. சோமசுந்தரம் தான் இதுவரைக்கும் இவருடைய பெயர். பாரதியினுடைய பெயர் சுப்பிரமணியம் தான். எப்ப பாரதிங்கிற பெயர் அவங்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஒரே காலகட்டத்துல அவங்களுக்கு அந்த பெயர் இணைக்கப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னு போய் வரலாற்றை தேடி பார்க்க போகும்போது, சோமசுந்தர பாரதியே தன்னுடைய குறிப்புல, தன்னுடைய நூல்ல அந்த குறிப்பை பதிவு செய்யறாரு. பாரதியோடு இருக்கக்கூடிய தொடர்பு அடிப்படையில. ஒரு முறை தன்னுடைய கல்லூரியில இந்து தான் படிக்கின்ற பள்ளியில வெளியில இருக்கக்கூடிய பிற அறிஞர்கள் எல்லாம் வந்து செல்வது வாடிக்கையா இருந்திருக்கு. அப்படி வந்து செல்லக்கூடிய வாடிக்கை இருந்த ஒரு நாள்ல அந்த சிறப்பு நிகழ்வுக்கு இறுதியில ஒரு வெண்பா போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில மிக மிக சிறிய வயதான பாரதியும் சோமசுந்தரமும் சுப்பிரமணியனும் சோமசுந்தரமும் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துகிட்ட அந்த வெண்பா போட்டியில யார் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு பார்த்தா, மிகச்சிறிய வயதா இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ஃபர்ஸ்டா எழுதி போய் கொடுக்கிறாரு. முதலாவதாக கொடுக்கிறார். உடனே அடுத்த நொடி பாத்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியும் தன்னுடைய திறனை காட்டக்கூடிய வகையில தன்னுடைய வெண்பாவை எழுதி கொண்டு போய் கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்த அந்த நொடியில பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்த எல்லோருமே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வியந்து போறாங்க. இந்த சின்ன வயசுல இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவா, வெண்பா எழுதக்கூடிய திறனும் விரைந்து எழுதக்கூடிய அந்த அழகும் பாக்குறப்போ இவங்களுக்கு பரிசு கொடுக்கறத விட பாராட்டு என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நீண்ட புகழை வழங்கக்கூடிய ஒரு பட்டத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே முடிவு பண்ணாங்களாம். அப்படி முடிவு பண்ணதனுடைய விளைவு சுப்பிரமணியன் என்பவருக்கு பாரதி என்கின்ற பட்டம். சோமசுந்தரம் அவர்களுக்கும் பாரதி என்கின்ற பட்டம். ஒரு நாள்ல கிடைச்சாலும் பாரதிங்கிற பெயர் யாருக்கு மட்டுமே உரியதாக வளர்ந்ததுன்னு சொன்னா சுப்பிரமணியன் அப்படிங்கிறது. ஏன் சோமசுந்தர பாரதியே குறிப்பிடுறாரு. ஏன் அப்படிங்கிறப்போ சோமசுந்தர பாரதி சொல்றாரு, 7 வயதுல நான் பார்த்தேன் பாரதிய. ஆனா எனக்கு அப்போ 3 வயது நான் மூத்தவன். ஆனாலும் கூட அவனுடைய திறன், அவருடைய புலமை, அவருடைய ஆற்றல் இதையெல்லாம் நான் பார்த்து வியந்திருக்கேன். அப்படி வியந்த பொழுது என்னுடைய ஆற்றல் எல்லாம் நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு புலமை என்பது கற்பதால் வருவதல்ல, பிறவியிலேயே வருவது என்பதை அப்படின்னு தன்னுடைய நூல்ல பதிவு செய்யறாரு. இந்த பதிவு செய்த குறிப்ப நம்ம சாம்பசிவனார் அவர்கள், பேராசிரியர் மாச அறிவுடை நம்பி ஐயா, அவர் பேராசிரியராக புதுவை பல்கலைக்கழகத்துல இருந்தாரு. அவருடைய தந்தை தமிழறிஞர் சாம்பசிவனார் அவர்கள். அவருடைய நூல் எடுத்து படித்து அவருடைய குறிப்புகள்ல அதை கொடுக்கிறாரு. இப்படி பாரதி என்கின்ற பட்டம் நாம பொதுவா எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எட்டயபுர அரசவையில கிடைத்ததுன்னு பார்க்கும்போது சோமசுந்தர பாரதி என்பவரும் அந்த பாரதி பட்டத்தை பெற்ற சமகாலத்து ஒரு படைப்பாளர், அதுவும் சுப்பிரமணியனுடைய சமகாலத்தவர் என்பதை அதுல நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற அந்த சூழலை நான் பாக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இதே சோமசுந்தர பாரதி தான் இளையவராக இருந்தாலும் அது இயல்பிலேயே வந்தால்தான் புலமை என்பதை நான் பாரதியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்கின்ற அந்த உயர்ந்த கருத்தையும் பதிவிடுகிற அந்த போக்கை நான் பார்த்தேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த காந்திமதிநாதரை பற்றி அம்மா உமாபாரதி அவர்கள் மிக அழகாக அந்த சூழலை விளக்கினாங்க, அந்த பாட்டை விளக்கினாங்க. நானும் அதையே மீண்டும் சொல்லி கால விரயம் செய்ய விரும்பல. ஆனா அந்த சூழல் என்ன அப்படின்னா, நெல்லையில இருக்கக்கூடிய சோனாச்சலம் அவர்கள் அப்படிங்கிறவருடைய மகன் தான் காந்திமதி நாத பிள்ளை. அங்க வந்தவங்க எல்லாருமே வயதில் மூத்தவங்களா இருக்கும்போது சிறிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய இவரை பார்த்து கிண்டல் செய்து கேட்டதனால் அவர் ஏளனப்படுத்தி பாடுகின்ற அந்த பாட்டை மிக அழகாக பாரதி சின்ன பயல், சின்ன பயல், காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயல்னு பாடிய பாரதியே தன்னுடைய செருக்கை காட்டிய பிறகு தன்னுடைய செருக்கு குறையணுங்கிற அந்த மனநிலையை வெளிப்படுத்தி அவரை வியந்து பாடிய அந்த கருத்தையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வரலாற்றுல பாரதியை பற்றிய உண்மை நிகழ்வுகள். இதை தாண்டி பாரதியை பார்க்கும்போது அவர் கோட்டு போட்டிருக்காரு, தலைப்பாகை போட்டிருக்காரு, கையில ஏன் குச்சி வச்சிருக்காரு?
அம்மா சொன்னாங்க அழகா, கோட்டு போட்டிருக்கிறதுக்கான காரணம் ஆங்கிலேயர் காலத்துல அத்தையினுடைய வழிகாட்டுதல்ல முண்டாசு போட்டாங்க. கையில ஏன் குச்சி வச்சிருக்கணும்? இப்ப மாணவர்கள் கேக்குறாங்க. நாங்க எப்படி தெரியுமா பாரதி அறிமுகப்படுத்துறோம்? பாரதி இயல்பிலேயே உடல் உடல் இளைத்தவராகத்தான் இருந்தாரு. ஏன்னா வறுமையில் வாடியவர் அல்லவா வாழ்ந்த காலத்துல. அதனால அவரு தன்னுடைய இயல்பான உடல் வந்து தன்னுடைய எதிர்காலத்துல அவரு நீண்ட நோக்கை உடையவர். பித்தன், சித்தன், கிறுக்கன் என்றெல்லாம் வாழ்ந்தபோது ஏசப்பட்ட அவர்தான் பின்னால மகாகவி பாரதி. அவரை தாண்டி இன்றைக்கு வேறு கருத்துக்கள் புதிதாக இல்லை, சொல்லப்படவில்லை என்ற அளவிற்கு உயர்ந்த மனிதராக திகழ்கிறார். பாரதியினுடைய செயல்திறன் இயல்பிலேயே பிறந்தது. புலமை என்பது பிறவியிலேயே அவரோடு வளர்ந்த ஒன்று. இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது ஒரு உயர்வு வரும் பொழுது பணிவு வேண்டும். எனக்கு நீ கேட்கின்ற கேள்விக்கு விடை தெரியும் என்று உயர்ந்து நின்ற அதே பாரதி அடுத்த நொடியே ஐயோ உயர்ந்தவர்களை நாம் இழிவுபடுத்தி விட்டோமே தன் புலமையால் இறக்கி பேசுகின்ற செயலும் அவனிடம் தன்னை இறக்கி பார்த்து பேசுகின்ற செயலும் அவனிடம் இருந்தது. மாணவர்கள் எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா இருக்காங்க? ஆசிரியர் எல்லாம் தேவையில்லை, நாங்களே படிச்சுக்குவோம். ஏன்னா கூகுள் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, நாங்க எதை தேடினாலும் தட்டி முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு இருக்காங்க. ஆனா தேர்வுல தமிழ்லதான் அதிகமான தோல்விகளை இன்னைக்கு தழுவுறாங்க. அப்ப அந்த காரணம் தான் என்கின்ற கர்வம். அது உண்மை புலமை மிக்கவர்களுக்கு என்றைக்குமே இருக்காது என்பதற்கு பாரதி ஒரு மிகச்சிறந்த சான்று. பாரதி பார்த்தோம் அப்படின்னா வைரமுத்து சொல்கின்ற அந்த வாசகம் என நினைவுக்கு வருகிறது. கவிராஜன் கதையில் சொல்வார், பாரதி இறந்தபோது வந்த ஆட்களின் எண்ணிக்கையை விட அவன் இறந்த போது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம் என்று. அந்த ஈக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் போதே ஆட்களின் எண்ணிக்கை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னு கேட்டா பசங்களுக்கு இத சொன்னா டக்குன்னு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். பாரதி இறந்தபோது வந்த ஆட்களின் எண்ணிக்கையை விட அவன் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அவன் செயல்படுத்திய விதம் கவி பாடுவது. அந்த கவி பாடிய திறம் இன்னைக்கு அந்த ஆட்களின் எண்ணிக்கையை பல மடங்கு கூட்டி இருக்கிறது. பாரதி என்ற பெயர் தெரியாத ஆட்களே இல்லை என்னும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இனி வரும் சமுதாயம் மட்டுமல்ல, எத்தனை சந்ததிகள் வந்தாலும் பாரதி என்கின்ற பெயரை உச்சரிக்காமல் இருக்க போவதில்லை என்னும் அளவிற்கு அவனுடைய செயல் திறன் வாழ்ந்த காலத்தில் இருந்தது. காரணம் அவன் பல புதுமைகளை அவனை அறியாமலேயே இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறான். அதில் முதலாவது கவி பரம்பரை. கவி பரம்பரையை உருவாக்குவேன் என்று அவன் ஆசைப்பட்டதில்லை, அவன் சொன்னதும் இல்லை, அதற்காக அவன் உழைத்ததில்லை. அவன் உழைத்தது எல்லாம் அன்றைய கால மக்களின் தேவை, போராட்டம், போர், சுதந்திரம் என்கின்ற அன்றைய நிலை. ஆனால் அவனுக்கு பல நிலைகளிலும் சித்த நிலை இருந்திருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கின்ற அந்த உணர்வு நிலையில் அவன் வாழ்ந்து இருக்கிறார் என்பதற்கு அம்மா சொன்னது போல பள்ளு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கிடைக்காத சுதந்திர காலத்திலேயே கிடைத்தது போல பாடிய அந்த காட்சி ஒரு சான்று. அது அல்லாது இப்பொழுது நான் சொல்கின்றேன் பாருங்கள். பாவலர் பரம்பரையை உருவாக்கினான் பாரதி. பாரதி காலத்தில் உருவாக்கிய மிகச்சிறந்த ஆளுமை பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழ் இனம், தமிழ் மானம், தமிழ் உணர்வு என்று பேசுபவன். அவன் கூட தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று வைத்துக் கொண்டார். பாரதி என்பது வடமொழி சொல், அதற்கு கலைமகள் என்பது பொருள். கலைமகள் நாவில் உழல்வதால் வந்த சான்றோர் பெருமக்கள் இவர்களுக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். அந்த பாரதி என்கின்ற பட்டம் தமிழாக மாறி தாசன் என்கின்ற வேற்றுமொழி சொல், அடிமை என்பது பொருள். பாரதி தாசன் என்ற இரண்டு சொற்களும் வேறு மொழி அல்ல என்னும் அளவிற்கு பாரதியின் தமிழ் பணி, தமிழ் மக்கள் மீதான பணி, போராட்ட கால பணி இருந்ததால் சுப்புரத்தின தாசன் பாரதிதாசன் என்கின்ற அந்த இலக்கை அடைந்த ஒரு கவிஞன் தனக்கு கீழ் ஒரு மிகப்பெரிய பரம்பரையை உருவாக்கி செல்கிறான். பாரதி உருவாக்கியது பாரதிதாசன், பாரதிதாசன் உருவாக்கியது சுரதா உள்ளிட்ட இன்ன பிற ஆழமரமாய் நின்ற கவிஞர்களை பலரையும் உருவாக்கி இருக்கக்கூடிய சிறப்பு பாரதிக்கு உரியது. அதாவது பாவலர் பரம்பரையை உருவாக்கிய மிகச்சிறந்த கவிஞன் பாரதி. புது கவிதை வேர்ல்ட் விட்மன் எழுதுகிறார் அமெரிக்காவில் இருந்து. அவர்தான் அன்றைய காலகட்டத்தில்
முதலில் எழுதிய புது கவிஞர். அவரை அங்கு இருக்கக்கூடிய பலரும் அறிந்தவர்கள். ஆனால் தமிழ் உலகிற்கு புது கவிதையை அறிமுகப்படுத்திய பெருமை நம் பாரதிக்கு உரியது. அப்போ கவிதை எழுதுகின்ற ஒரு மரபை உருவாக்குகின்ற பொழுது அவர் அதை போன்ற ஒரு பெரிய பரம்பரை உருவாகும் என்று நினைக்கல. ஆனா இன்னைக்கு புது கவிதை தான் எழுதுபவர்கள் பலராக விளங்குகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரதி. இதன் பிறகு பாத்தீங்கன்னா திருவாசகத்துல மாணிக்க வாசகர் தான் முதல்ல என்ன பண்றாருன்னா ஊசல் அம்மானைன்னு குழந்தை விளையாட்டு, அதாவது நாட்டுப்புற விளையாட்டுகள்ல இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார். அதுக்கு பின்னாடி நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா பாரதி தான் என்ன பண்றாருன்னா நாட்டுப்புற பாடல்களுக்கு உயர்வு சேர்க்கும் வகையில நாட்டுப்புற கூறுகளை எல்லாம் பாடலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறார். அதுதான் கும்மி. பெண் உரிமைக்கு முதலில் குரல் கொடுத்தவனும் பாரதி, அதை கும்மி பாடலில் பாடி அதை அந்த உணர்வை ஊட்டியவனும் நம் பாரதி. அவனுடைய செயல் பாருங்களேன், ஒரு விஷயத்தையும் கூர்ந்து நோக்கி அதை வெளிப்படுத்தி விட்டு செல்லவில்லை, நின்று நிலைத்து என்றும் பேச செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ பாவலர்களை உருவாக்கினான். புது கவிதைங்கிற ஒரு இலக்கிய வடிவத்தை இந்த உலகுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தி அந்த பரம்பரையையே உருவாக்கிட்டான். மூணாவதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறுகதை. உண்மையிலேயே சிறுகதையை முதல்ல இலக்கண அடிப்படையில அப்படின்னு சொன்னா வாவேசு ஐயர் எழுதிய மங்கையர்க்கரசியின் காதல்ல ஒரு கதை குளத்தங்கரை அரசமரம்னு நாங்கெல்லாம் கல்லூரியில சொல்லித்தரோம். ஆனா அதுக்கு முன்னாடியே வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை எழுதினார். வீராசாம செட்டியாரும் கதை எழுதினார். இவங்கெல்லாம் முன்னோடி கதைகள். இந்த காலகட்டத்துல பாரதிய இவர்களுக்கு பின்னாடி வந்த பாரதி என்ன பண்றாருன்னா ஒரு சிறுகதையை வேறு கோணத்துல புது வடிவத்துல கொடுக்கிறார். என்ன வடிவம் அப்படின்னு சொன்னோம்னா காக்காய் பார்லிமெண்ட், அதாவது அரசியலை பகடி செய்கின்ற வகையில் பாடல்களை இடையிடையே செலுத்தி சிறுகதை எழுதுகின்ற ஒரு அமைப்பு முறை. அதை முதல் அறிமுகப்படுத்தினது நம்முடைய பாரதி. சிறுகதையில் புதிய வடிவத்தை கொடுத்தவரும் பாரதியாக நமக்கு அறியப்படுகிறார். அவருடைய செயல்கள்லாம் பாருங்களேன், எல்லா இடத்துலயுமே முத்திரை பதித்தவர். சுயசரிதம் அவர் எழுதிய தலைப்பு கனவு. ஆனா அது முழுமையா எழுதல. ஆனால் பாரதியார் கவிதையில நாட்டுடைமையாக்கப்பட்ட கவிதை நூல்கள்ல அது இடம்பெற்றிருக்கும். அவர் எழுதிய வரை இணைக்கப்பட்டிருக்கும். சுயசரிதை எழுதுதல் என்கின்ற அடிப்படையிலும் அவர் ஒரு முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை. இப்போ இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வர இடத்துல இதழ் ஆசிரியர் என்பது அவருடைய தனித்துவமான ஒரு அடையாளம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா, பாலபாரதி, சுதேசமித்திரன், கர்மயோகி உள்ளிட்ட பல இதழ்கள்ல துணை ஆசிரியராக பணியாற்றி தன்னுடைய கவிதைகள் மொழியா மட்டும் அவர் ஆளுமை கிடையாது. கட்டுரை எழுதியிருக்காரு, நாடகங்கள் கூட எழுதியிருக்காரு. அந்த வகையில காப்பியங்கள் அவர் எழுதினார். பாரதியினுடைய முப்பெரும் காப்பியம்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இதையெல்லாம் அவர் படைத்திருக்கக்கூடிய ஆளுமையாக செயல்திறன் மிக்க ஒரு இலக்கியவாதியாக திகழ்ந்ததற்கான அடையாளங்கள். இப்போ இந்த கண்ணன் பாட்டு பாருங்களேன், பாரதி ஒரே நிமிஷத்துல எப்படியெல்லாம் மாறுறாரு. நம்முடைய மாணிக்க வாசகர் நாயக நாயகி பாவம் அப்படிங்கிற நடையில தன்னை ஒரு நாயகியாக நினைச்சு இறைவனை நாயகனா நினைச்சு பாடுவார். ஒரு ஆண் பெண்ணாக மாறி காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. நம்ம பாரதி ஒரே நேரத்துல கண்ணன் பாட்டுல கண்ணனை தாயா நினைச்சு தன்னை குழந்தையா நினைச்சு பாடுறாரு. அடுத்த நொடியே கண்ணனை குழந்தையா மாத்தி தான் தாயா மாறுறாரு. அடுத்து அவரு கண்ணனை குருவாகவும் தன்னை சீடனாகவும், உடனே தன்னை சீடனாகவும் கண்ணனை குருவாகவும், அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமாக அடுத்தடுத்த நொடியிலேயே மாறி எழுதக்கூடிய அந்த பாங்கு, அது பாரதியை தவிர வேற யாரிடமும் நாம பார்க்க முடியாத ஒரு தனித்திறன். நம்ம ஒரு கட்டுரை எழுதுறோம், ஒரு பேரை எழுத சொன்னாலே ஒரு 2 பேர் பேசுற மாதிரி எழுதுங்க அப்படின்னா நான் என்ன பேசணும், அவங்க என்ன பேசணும் அப்படின்னு குழம்பக்கூடிய சூழல்ல ஒரு புதுவிதமான வடிவத்தை நம் இலக்கியத்துக்குள் புகுத்தி ஒரு நேரத்தில் பல கதாபாத்திரங்களாக மாறி எழுதியவர் நம்முடைய பாரதி. அதற்கு மிகச்சிறந்த சான்று கண்ணன் பாட்டு. இது போல பார்த்தோம் அப்படின்னா பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது பக்தி இலக்கியத்துல
கடவுளுக்கு பாடுறது ஒண்ணு. அரசன் தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக மட்டுமே பாடிக்கொண்டிருந்த ஒரு இலக்கியத்தை பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியின் முதல்ல சக மனிதர்களினுடைய வாழ்க்கை அடிப்படையா வச்சு எழுதிய முதல் படைப்பு பாரதிக்கு உரியது. சக மனிதர்களை மனிதர்களினுடைய வாழ்வை அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகளை மையமா வச்சு உயர்ந்தவர்களுக்கு மட்டுமே பாடப்பட்ட ஒரு இலக்கிய கூற இயல்பான மனிதர்களுக்கு கொண்டு வந்தது பாரதி தான். அந்த மாற்றத்தை அதன் பிறகும் பலரும் அதை கையாண்டிருக்காங்களான்னா இல்ல. ஆனா பாரதியை போல் வெற்றி பெற்றவரும் இல்லை. பாரதியை போல புதுமைகளை இலக்கியத்துக்குள் புகுத்தியவர்கள் என்ற பல அடையாளங்கள் பல கோணங்கள் யாருக்கும் இல்லை. இதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாரதியை பார்க்கும்போது யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே இல்லைன்னு பாரதி அன்றைக்கு முன்னாடி இருந்த கவிஞர்கள வச்சு எழுதுகிறார். இன்னைக்கு நாம இவரை வைத்துக் கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பாரதியை போல் எங்கும் நாம பார்க்க முடியாது. இந்த உலகத்துல தமிழ் புலமை மிக்க ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு செயல்திறன் மிக்கவராக அவருடைய காலத்துல அவர் செயல்பட்டு இருக்கிறார். ஆனால் அன்றைய காலத்துல அவருக்கு அவ்வளவு எளிதில் அந்த அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. அவர் இறந்ததன் பின்பு பல நிலைகள்ல அவர் உயர்த்தி பிடிக்கப்பட்டு அவருடைய படைப்புகள் எல்லாம் படிக்கப்பட்டு அவருடைய புகழ்கள் எல்லாம் பல நிலைகளிலும் வழங்கப்பட்ட நிலையில தான் பாரதி இன்னைக்கு நாம பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம். அதனால நாம இன்றைய மாணவர்கள் எல்லா பல புகழ்பெற்ற அறிஞர்களின் பெயர்களை சொல்லும் போது அவர்கள் எல்லாம் புகழுக்குரியவர்கள் என்ற நினைவிலேயே பார்க்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாருமே அவ்வளவு எளிதில் அந்த புகழை எட்டவில்லை. வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பல கொடுமைகளையும் பல இன்னல்களையும் பல வறுமைகளையும் பல நிலைகளில் தன்னுடைய குடும்ப எதிர்ப்புகளையும் சந்தித்தவர்கள். ஆனால் குடும்ப எதிர்ப்பை மட்டும் பாரதி சந்தித்ததே இல்லை. தன் மனைவி கடைசி வரை கூட இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் செல்லம்மா தன்னுடைய வானொலியில உரை நிகழ்த்தும் போது சொல்றாங்க, பாரதி தன்னை எப்படி தெரியுமா நினைத்து கொண்டார்? ஒரு முறை அம்மா சொன்னது போல உமா பாரதி அம்மா அதை குறிப்பிட்டார்கள். நாங்கள் செல்லம்மா மொழியில் நான் சொல்ல விரும்புறேன். நாங்க ஒரு நாள் வனவிலங்கு ஜூவுக்கு போனோம். அங்க போய்கொண்டு காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருந்து காவலாளி கிட்ட சொன்ன இந்த சிங்கத்தை திறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறார். ஐயோ கொடிய விலங்கே கிட்ட போய் இவர் எப்பவும் போல விளையாட்டுத்தனமா பேசுறாரேன்னு சொல்லி பின்னாடி செல்லம்மா பயந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த காவலாளி சொல்றான், ஐயா உங்க கம்முன்னு போங்கயா அப்படின்னு சொல்லும் போது இல்ல இது நான் இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜா என்று சொன்னால் நான் கவிக்கு ராஜா, எந்த ராஜாவுக்கும் என்ன நிகழப் போகிறது என்று பேசுகின்ற அந்த ஆற்றல் திறமை துணிவு இதையெல்லாம் இயல்பாகவே பாரதியிடம் இருந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதே போல அந்த கோல் வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன் 42 வயசுல தண்டு ஒன்றியா நடக்கக்கூடிய நிலை இல்ல. ஏன் அந்த அடையாளம்? தன்னைத்தானே ராஜாவாக நினைத்து கொண்டார் பாரதி வாழ்ந்த போது. அதை தன்னுடைய தலைப்பாகையை கிரீடமாகவும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை செங்கோலாகவும் நினைத்து கொண்டு சுதந்திரத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நேர்மையோடு என்னுடைய குரலை பதிவு செய்வேன் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தினான். அந்த அடிப்படையிலே என்னுடைய வேலை என்ன தெரியுமா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறவாட பல கதைகள் பேசி கடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு காளியவே பார்த்து கேள்வி கேட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமைதான் நம்முடைய பாரதி. அந்த வகையில நம்முடைய பல நிலைகள்ல அவருக்கு கனவுகள் எல்லாம் இருந்தது. காணி நிலம் வேண்டும் பக்கத்துல எனக்கு 4-10 தென்னை மரமும் நடுவுல வீடும் இருந்தா போதும்னு அன்னைக்கு வாழ்ந்த போது வறுமையில இருந்தான். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எட்டயபுரத்தில் ஒரு மணிமண்டபம், புதுவையிலே ஒரு மணிமண்டபம், நம்முடைய திருவல்லிக்கேணியிலே ஒரு மணிமண்டபம், நினைவில்லம், இப்படி அவருக்கு வாழ்ந்த போது கிடைக்காதவை அவர் நினைவுகள் என்றென்றும் மகிழ்ச்சி வரும் வகையில அவருக்கு இன்றைக்கும் நினைவில்லங்கள் எழுப்பப்பட்ட இந்த காட்சிங்கிறது நமக்கெல்லாம் நாம் எதிர்காலத்துல என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு முன்னோடி செயல்பாடாக அவர் வெளிப்படுத்தி சென்றவை. நாம் வாழும்போது என்ன கிடைக்கிறது என்று பார்க்க கூடாது, வாழ்ந்ததன் பின்பும் நமக்கான இருப்பிடம் எது என்பதை பார்க்க வேண்டும் என்பதை தான் இந்த பாரதியினுடைய வாழ்க்கை யதார்த்தமாக
எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அது மட்டும் இல்ல, சித்திர கவிகளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர், பக்தியில புது வீச்சை செலுத்தி நமக்கான செயல்பாடுகளை விளக்கியவர் பாரதி. என்ன பக்தியில பெரிய புதுமை? பாரதி காலத்துல அவர் ஒரு பார்ப்பனர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்ப்பன இனத்தில் பிறந்திருந்தாலும் ஜோதிடத்தை மறுத்தவர். சோதிடங்களை மறுத்தது மட்டுமல்ல, பல தாழ்த்தப்பட்ட இன சமுதாயத்தவர்களை கை தூக்கி விடும் வகையிலே கை தூக்கி விடவில்லை, தனக்கு இணையானவர்களாக மதித்த ஒரு மாமனிதர். அந்த புதுவித செயல்திறன்களை அவர் தன்னுடைய வாழும் காலத்திலேயே வெளிப்படுத்தி இந்த உலகுக்கு பல முன்னோடி செயல்பாடுகளை எடுத்துரைத்தவர். இப்போ நான் பக்தின்னு சொல்லும் போது எங்க அறிவு நம்பி ஐயா தான் பாரதி ஒரு திருப்பு முனைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல அவர் சொல்வாரு, பக்தி அப்படின்னு சொன்னா ராமலிங்க வள்ளலார் கூட ஒரு நிலையில இறைவனை பாருங்கன்னு சொன்ன செய்தியில தோற்று போறாரு. ஆனா பாரதி அப்படி இல்லை, எல்லா மதத்தையும் தனக்குள்ள ஏத்துக்கோங்கன்னு சொல்லி தன்னுடைய சிவசக்தி, காளி, விநாயகர், முருகனை மட்டும் பாடாது அல்லாவையும் இயேசு கிறிஸ்தவையும் பாடி பாடலுக்குள் ஒருமை தன்மையை கொண்டு வந்த ஒரு போக்கு அன்றைய காலத்தில் பாரதியை தவிர வேறு யாரும் ஏற்படுத்தவில்லை. அவன் நிலை அந்த அந்த நபரில் இருந்தேயே அந்த ஒருமைப்பாட்டு உணர்வு தோன்ற வழிவகுத்தது அப்படின்னு பதிவு செய்வாரு. இன்னொரு நிலையில பார்த்தோம் அப்படின்னா, பாரதி பல நிலைகளிலும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லும் போதெல்லாம், தன்னுடைய சமகாலத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம், பார்ப்பன சமூகத்தினுடைய அந்த ஆதிக்க நிலையில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறுக்கும் பொழுதெல்லாம் அவன் கிறுக்கன், பித்தன், சித்தன், கொலப்புவாதி அப்படின்னு சொல்லப்பட்டான். ஆனா அவனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் இன்று எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லலாம், குழப்பம் என்பது பாரதியிடம் இல்லை என்பது மட்டும்தான். அவரை சுற்றி இருந்தவர்களிடம்தான் இவன் யார் என்று தெளிவு இல்லாமல் குழம்பி கிடந்தார்கள். பாரதி அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, படைப்புக்குள்ளும் அவன் வாழ்நாளுக்குள்ளும் குழப்பமின்றி தெளிந்த நிலையிலேயே நின்று நிலைத்ததாலேயே மகாகவி என்கின்ற பட்டம் அவனுக்கு கிடைத்ததாக நான் கருதுகின்றேன். இந்த சூழலில் பாரதி பல நிலைகளிலும் தன்னுடைய படைப்புகளையும் இதழ் பொறுப்பினையும் போராட்ட களத்திலும் குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்விலும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, இன்றும் குழந்தைகளுக்கு சொல்லித் தருகின்ற முதல் பாடலாய் இந்த பாடல் இருக்கிறது என்று சொன்னால் குழந்தை பருவம் முதலே பாரதி ஆழமாக பதிந்திருக்கிறான். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கூறு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னால், அந்த நெருப்பில் சிறியது பெரியது என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. நெருப்பு தான். அந்த சிறு வயதிலும் வருவதற்கான சாத்திய கூறும் சிந்தனை கூறும் இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவுபடுத்துகின்ற ஒரு உதாரண பாட்டு, மாணவர்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு உத்வேக பாட்டு, அது பாரதியினுடைய பாட்டு. இது என்றைக்கும் பயன்படுகின்ற நிலைத்த கருத்துக்களை வள்ளுவன் போல் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பாட்டு. இது ஒன்று மட்டுமல்ல, இது போன்று பல 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 கருத்துக்களை அடக்கிய பாட்டு நம் பாரதியால் நமக்கு கிடைத்தவை. ஜதி பல்லக்கு சீட்டுக்கவி எழுதுவதில் வல்லவனாக இருந்த பாரதி எழுதி கொடுத்த ஒரு கவிதையில் தான் ஜதி பல்லக்கும் பொற்காசும் பொன்னாடையும் வேண்டும் என்று கேட்டிருப்பார். அந்த கனவு அவன் அன்றைக்கு கண்ட கனவு அவனுக்கு வாழ்ந்த காலத்தில் கிடைக்கவில்லை. ஆனால் இறந்த பிறகு இன்று பல நிலைகளும் அவனை ஜதி பல்லக்கில் எடுத்து செல்லுகின்ற வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதி என்ற தனி மனிதனுக்கு அல்ல, பாரதி அன்றைக்கு எழுதிய பாரதத்தினுடைய விழிப்புணர்வுக்கு கிடைத்த அந்த கருத்து சென்று சேர்ந்த ஒவ்வொருவரினுடைய உள்ளம், அது அவர்களை உயர்த்திய இடத்தில் அந்த உயர்வை பாரதிக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த நினைவு, இதுவே பாரதியினுடைய தொலைநோக்கு சிந்தனையில் விளைந்த வெற்றி. அதனால் பாரதியினுடைய செயல்திறன் என்பது குறுகிய காலத்தில் வாழ்ந்தான் மறைந்தான் என்பது அல்ல, வாழ்ந்தான்,
வாழ்வதற்கான வழியை சொன்னான், அவன் எப்பொழுதும் வாழ்வான் என்பதற்கான ஒரு அடையாள குறியீடு. அந்த வகையிலே பாரதியின் செயல்திறன் என்பது வாழும் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.